ஈரானுக்குள்ள மொசாட் பிடிபடுறது அப்படிங்கிறது வழக்கமான நடைமுறை தான். ஆனால் ட்ரோன் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையே பிடிபட்டா எவ்வளவு ஷாக்கான விஷயம். அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போது நடந்திருக்கு. இதை ஈரான் எப்படி கப்பை சடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது தொடர்பான வீடியோக்களையும் ஈரானுடைய IRGC வெளியிட்டிருக்காங்க. ரெண்டாவது, சவுதியில் வெளிநாட்டவர்களும் நிலத்தை வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு 2026 முதல் அது செயல்பாட்டுக்கு வருகிறது அப்படின்னு சவுதி அரசு அறிவிச்சிருக்கு. இடம் வாங்க போகிறீங்களா? தாராளமாக சவுதிக்கு போகலாம், காசு வச்சிருக்கிறவங்க போகலாம். ரஷ்யாவினுடைய சரக்கு விமானம் ஒன்று ஈரானுடைய தெஹ்ரான் அந்த ஏரியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. இதுக்குள்ளே என்னென்ன ஆயுதங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டை பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து இனிமேல் நீங்கள் யாரும் ஈரானுக்கெல்லாம் போகாதீங்க, டோன்ட் கோ ஈரான் அப்படிங்கிற உத்தரவு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறையிலிருந்து பறந்திருக்கு. இந்த உத்தரவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன? வடகொரியா இப்போது சண்டைக்கு ரெடியாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சுப்பா சண்டை போட்டு. 1955 ஒரு பெரிய வார் நடந்தது. அதற்கு பிறகு காத்துக்கிட்டே இருக்கேன், எப்படா இவங்க வருவாங்க அப்படிங்கிற கதையாம். எவனும் வரமாட்டாங்க அப்படின்னு வடகொரிய அதிபர் புலம்பிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன புலம்புறாரு அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, டீட்டெயில் ரிப்போர்ட்டாக. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிபுணர் யார்? அல்பனீஸ் அப்படிங்கிற லேடி. அவங்களுக்கு அமெரிக்கா பொருளாதார தடையெல்லாம் விதிச்சிருந்தாங்க. அமெரிக்காக்குள்ளேயே வரக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு போட்டிருந்தாங்க. காரணம் என்னென்னா, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இவங்க ஆய்வு கட்டுரைகள்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு. ரெண்டாவது, ஒரு லேடிக்கு இவ்வளவு தூரம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க அமெரிக்கா அப்படின்னா, அந்த லேடி செய்யக்கூடிய விஷயம் எவ்வளோ பெருசாக இருக்கும் இல்லையா? அப்போது இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி போய் பார்க்கும்போது ஒரு விஷயம் புலப்படுது. கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ இவங்களுக்கு தடை அப்படிங்கிற அளவுக்கு, ஒரு வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சரி, எதனால் இந்த கார்ப்பரேட்டுகளை இவங்க காயப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய போரில் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அதிக அளவில் லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கம்பெனி அமேசான், ரெண்டாவது கூகுள், மூணாவது மைக்ரோசாஃப்ட். இந்த 3 நிறுவனங்களுக்கும் இந்த போர் நடக்கிறதன் மூலிமா ஏகப்பட்ட லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாபம் எதனால்? பொருட்களை வாங்குறது, விற்கிறது, ஒரு விஷயத்தை டெலிகாஸ்ட் பண்ணுறதுலேருந்து அதற்கான அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருந்து ஏகப்பட்ட விடயங்கள் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொடர்பான ஆவணங்களை யார் ரெடி பண்ணியிருக்காங்கன்னா இந்த அல்பனீஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. இவங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாளர் அப்படிங்கிறது மட்டும் இங்கே பிரச்சனை இல்லை, கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு எதிராக இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் அல்பனீஸ் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரிய தடைக்கான காரணமாக சொல்லப்படுது. மேற்கு கரை முழுவதுமாக பாலஸ்தீனியர்களை அப்புறப்படுத்தக்கூடிய வேலைங்கிறது அங்கே நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா 1200க்கும் மேற்பட்ட குடும்பங்களை அப்புறப்படுத்திட்டாங்க. இப்போ செட்லர்ஸ் மட்டும்தான் அங்கே வீடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. போன பத்திரிகையாளர்களையும் அடித்து துரத்துறாங்க, உண்மை வெளியில் வந்துடும் அப்படின்னு. ஆனால் யாரை வெளியேற்றணும்னு சொல்லி இவ்வளோ நாள் முயற்சி பண்ணி யாரை உள்ளுக்குள்ளே இழுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்களோ அப்படிப்பட்ட அமெரிக்கர்களுக்கே இப்போ ஆப்படிச்சிருக்காங்க செட்லர்ஸு. அமெரிக்கர் ஒருத்தர், அவர் பேர் சேஃபோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், அவரை கொலை செஞ்சுருக்காங்க இந்த செட்லர்ஸு. ஸோ செட்லர்ஸுக்கு உலகம் முழுவதும் தடை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு பாஸ்போர்ட்டு, அவங்களோட இதெல்லாம் நீங்கள் வெளிநாடுகளுக்காக அவங்க போக முடியாது. அவங்க பயங்கரமான ஒரு குற்றவாளிகளாக கருதப்படுறாங்க உலகம் முழுவதுமே. அப்படிப்பட்டவங்களை அமெரிக்காவும் பேன் பண்ணியிருக்காங்க. இவங்க இப்போ அமெரிக்கர்களே கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ட்ரம்ப்புக்கு எந்த அக்கறையுமே கிடையாது. காசாவில் புதியதொரு சேட்டலைட் புகைப்படம் ஒன்று வெளியாயிருக்கு. இது இலங்கையில் 1 லட்சம் பேரை கொன்று குவிச்சார்ல ராஜபக்ஷே அப்படிங்கிற திறமையான மனிதர். அந்த திறமையான மனிதன் தொடர்ச்சியாக செய்திருக்கக்கூடிய செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்தும்
அந்த கயவனை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது யாருக்குமே கிடைக்கல. ஏன்னா திராணியற்ற ஆண்மகன்கள் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் ஜாஸ்தியாக உலகத் தலைவர்கள் அப்படிங்கிற பேரில் இருக்காங்க. அப்படிப்பட்ட மனிதர்களோட லிஸ்ட்டில் இப்போது காசாவில் இருக்கக்கூடிய மக்களை கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்களை அப்புறப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய நிலத்தை சுரண்டுவதற்கான, கனிமங்களை, அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை திருடுவதற்கான வேலையை இப்போ மேற்கத்திய நாகரிகம், மேற்கத்திய உலகம், இல்லை மேற்கத்திய நாடுகள் இவங்க எல்லாம் சேர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சேட்டலைட் இமேஜ் ஒன்று வெளியாயிருக்கு. அந்த இமேஜ் லேட்டஸ்ட்டாக எடுக்கப்பட்டது. அந்த மக்களை எப்படியெல்லாம் அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கங்கிறது அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா புரியும். ஒட்டுமொத்த காசாவும் முடிஞ்சிருச்சு. இப்போ சொல்கிறது புரியுதா? அதை ஏன் ஒரு வதை முகாம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னு. அந்த ஒரு கிணத்துக்குள்ள மக்களை போட்டு கொண்டுட்டாங்க. இனிமேல் அந்த நிலம் அப்படிங்கிறது யாருக்கும் பயன்படாத ஒரு நிலமாக மாறி போயிடுச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஈரானுக்குள்ள ஒரு வீடியோ ஒன்று வெளியாகுது. ஈரான் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ட்ரோன் தொழிற்சாலையை காட்டுறாங்க. அந்த ட்ரோன் தொழிற்சாலையில் மொசாட் என்ன பண்ணுறாங்கன்னா, முழுவதுமாக அந்த ட்ரோனை தயாரிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே அந்த இடத்துக்குள்ளே வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது தொடர்பான வீடியோக்கள் ஈரானுடைய IRGC இப்போ வெளியிட்டிருக்காங்க. அது நீங்கள் கிடைக்கும் உங்களுக்கு நிறையா டெலிகிராம் உள்ளிட்ட விஷயங்களை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படிப்பட்ட அந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் வாழ்கிறது அப்படிங்கிறது ஓகே, இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுங்கிறது ஓகே. ஆனால் ட்ரோன்களை தயாரித்து அதே நாட்டுக்குள்ளேயே அந்த நாட்டுக்கு எதிராகவே செயல்படுறது அப்படிங்கிறது எவ்வளோ வித்தியாசமான ஒரு விஷயம். மொசாட் உண்மையிலேயே திறமையானவங்களா, இல்லை அவங்கள பிடிச்ச ஈரான் திறமையானவங்களா? யார் திறமையானவர்கள்? பதிவு செய்யுங்க கமெண்ட் பாக்ஸில். முதன்முறையாக சவுதி அரேபியா ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பு ஒன்று மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2026ஆம் ஆண்டு முதல் நீங்கள் காசு வச்சுருந்தீங்கன்னா எங்களுடைய நாட்டில் இடம் வாங்கிக்கோங்க. அவங்க ஏற்கனவே கடலுக்கு மேலே களிமண்ணை நிரப்பி அதில் கட்டுமானத்தை செய்கிறதுல திறம்பட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடல், பாலைவனம், பாலைவனத்துக்குள்ளே ஒரு பெரிய காடு, இதெல்லாம் அவங்க உருவாக்கிட்டாங்க. பாலைவனத்தை காடாக உருவாக்குறதுக்கான வேலையை செஞ்சுட்டாங்க. கடலில் டைரெக்டாக களிமண்ணெல்லாம் போட்டு அதுக்குள்ளே மிதக்கும் நகரத்தை உருவாக்குனாங்க. இதை ஜப்பான் 1980லேயே செஞ்சாங்க. அதை பார்த்து சவுதி அரேபியா இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க கப்பல் கட்டக்கூடிய தளத்தை ரெடி பண்ணாங்க. விமானங்கள் இறங்குறதுக்கான இடங்கள் ரெடி பண்ணாங்க. இப்போ அந்த நகரம் மூழ்கிட்டு இருக்கு ஜப்பானில். அது வேறு விஷயம். பட் இங்கே சவுதி அரேபியா மூழ்காத நகரங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நகரங்களை நீங்கள் வாங்குறதுக்கு கையில் காசு வச்சுருந்தா வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ரூபா இருந்ததுன்னா போயிட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சு சவுதி அரேபியாவில் நம்ம மக்கள் நிறையா பேர் வாழ்கிறாங்க. பட் உழைப்பாளர்களாக தான் இருக்காங்களே தவிர நிறையா பேர் முதலாளிகளாக இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யும். ரஷ்யாவினுடைய ஒரு சரக்கு விமானம் இல்யூஷின் IL-76 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனரக விமானம் ஒன்று இறங்குது. எங்கே? நம்ம ஊர்லையா? இல்லை, ஈரானுக்கு போய் இறங்குது. ஈரானுடைய டெஹரானில் போய் அந்த விமானம் இறங்குது. சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்குள்ளே முழுவதுமாக ஆயுதங்கள் நிரப்பப்பட்டு இருக்குது அப்படிங்கிற செய்தி. ரொம்ப நாளாக ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையில பிரச்சனை அப்படின்னு லாஸ்ட் இந்த 12 டேஸ் வாருக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் இருந்துச்சு. அதற்கு பிறகு அந்த ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் பண்ணி இப்போ மறுபடியும் சரக்கு விமானம் ஈரானுக்கு வந்தடைஞ்சிருக்கு. இதில் ஏகப்பட்ட ஆயுதங்கள் குவிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. வாழ்த்துக்கள் ஈரான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளத்தை ரொம்ப சீக்கிரமாக ஷார்ட் அவுட் பண்ணி அடுத்த கட்ட போருக்கு தயாராகி இன்னொரு நாட்டில் இருந்து சரக்கு விமானத்தில் ஆயுதங்கள் கொண்டு இறக்குற அளவுக்கு அவங்க பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா கெட்டிக்காரங்க தானே. வாஷிங்டன் DC புதியதொரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு. என்னென்னா, நீங்கள் ஈரானுக்கு யாரும் போயிடாதீங்க, மக்களே நம்முடைய மக்களாக இருந்தீங்கன்னா ஈரானுக்கு போகாதீங்க. ஸோ நீங்கள் எதுக்கு போக வேணாம்னு சொல்கிறோம் அப்படின்னா, எப்போனாலும் குண்டு வெடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கு. அதனால் ஈரானுக்கு யாரும் அமெரிக்கர்கள் போக வேண்டாம் அப்படின்னு அமெரிக்காவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைடில் இருந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ரஷ்யா ஏகப்பட்ட பிளானை நகர்த்திக்கிட்டே இருக்காங்க. யாருக்கு எதிராக அப்படின்னா, அமெரிக்காவுக்கு எதிராக, இல்லை மேற்கத்திய நாடுகள், யூரோப்பியன் யூனியனுக்கு எதிராக. அதில் ஒரு விஷயம், ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாத்தையும் தன்வசப்படுத்துறது. அதில் ஒரு பெரிய ஒரு ஆளுமை திறன் மிக்க ஒரு நபர் யாருன்னா, பர்கினோ பாசாவினுடைய தலைவர் இந்த டூரே அப்படிங்கிற நபர். இவர் தான் அந்த நாட்டினுடைய பிரசிடென்ட். ஆப்பிரிக்காவை யார ஏழை நாடுன்னு சொன்னது, நாங்கள் பணக்காரங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒட்டுமொத்த உலகமும் தமிழ்நாட்டு ஊடகங்களும் அதிகமான அளவில் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. மிகச்சிறந்த ஆளுமை திறன் இருக்கக்கூடிய ஒரு நபர், தன்னுடைய மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு சிறந்த
ஒரு ஒப்பற்ற ஜனநாயகவாதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் வந்து இனிமேல் நாங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு எங்களுடைய கனிமங்களை அனுப்புவது அப்படிங்கிறது வரிசையாக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு பின்னாடி நிச்சயமாக ரஷ்யா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நார்த் கொரியாவினுடைய எம்பசி சைட்லேருந்து ஒரு புதியதொரு அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு. ஈரான் எப்போ ஆயுதங்கள் கேட்டாலும் இல்லை ஈரானை அமெரிக்காவோ இஸ்ரேலோ அநியாயமாக தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சி செய்தாலே இனிமேல் வடகொரியா ஈரானுக்காக எதை வேண்டாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவாயிருக்கு. இதை வந்து கரெக்டாக வந்து ஜூலை மாதம் 10ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஜூலை மாதம் 10ஆம் தேதி இவங்க சொன்னதற்கு பிறகு தான் வந்து மார்க் ரூபியோ அண்டு லாவ்ரோவனுடைய மீட்டிங் நடந்திருக்கு. இந்த மீட்டிங்கு பிறகு தான் மார்க் ரூபியோவினுடைய முகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்குது. யார்? மார்க் ரூபியோ, அமெரிக்காவினுடைய ஃபாரின் மினிஸ்டர். அவர் முகமே செத்து போச்சு. எதனாலனே தெரில. தொடர்ச்சியாக ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில் நடக்கக்கூடிய போரில் ஒரே இரவில் 700க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வந்து இதுவரைக்கும் 4 ஆண்டுகள் 4வது ஆண்டு தொடங்கிருச்சு. இவ்வளோ பெரிய போர் வந்து உக்ரைனில் நடத்தினதே இல்லை. கொடூரத்தின் உச்சமாக நடந்துகிட்டு இருக்கு. திங்கட்கிழமை வந்து ட்ரம்ப் வேற அறிவிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு, புதியதொரு அறிவிப்பு ரஷ்யாவுக்கு எதிராக. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த வடகொரியாவினுடைய அறிவிப்பும் வெளியாயிருக்குங்கிறத மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. வடக்கு காசாவில் மீண்டும் ஒரு தாக்குதல். அமெரிக்கா போயிட்டு ரிட்டர்ன் வந்த நெதன்யாவுக்கு ஒரு அதிர்ச்சி. ஒரு ஐடியா ஃபீலர் செத்து போயிட்டான் அப்படின்னு. அப்படியாடா வேற அப்படி இன்னொரு ஐடியா ஃபீலர் காயப்பட்டு கிடக்கிறான் அப்படின்னா, அப்படியா நம்ம ஆளுகளுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இல்லை, என் மனைவி மக்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க, அடுத்த வேலையை பாருங்கடா, போங்கடா சண்டைக்கு போங்க, ரெடியாங்க அப்படின்னு நெதன்யாகு தட்டி கொடுத்து வேலை வாங்கிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம். கத்தாரில் அல் உதைத் அப்படிங்கிற அந்த விமானப்படை தளம் இருக்குல்ல, அதை அடிச்சு நொறுக்குன வீடியோ ஒன்று இப்போ ஈரான் வெளியிட்டிருக்காங்க. இது ஒட்டுமொத்த உலகத்திற்குமே வந்து அமெரிக்காவை பற்றிய நீ அவ்வளோதானாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு மாறி போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவை பற்றி உலகமே வந்து அஞ்சிய காலத்தில் ஒரு பக்கம், இப்போ வந்து அமெரிக்காவினுடைய தளங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னா அது அமெரிக்காவினுடைய வீழ்ச்சி தான். அந்த அளவுக்கு தான் ஈரான் வந்து ஒரு பெரிய தாக்குதலாக நடத்தியிருக்காங்க. ஸோ ஈரானுக்குள்ள அந்த ஃபோர்டோ, இஸ்ஃபகான் இடங்களில் தாக்குதல் நடத்துனதுக்கு பதிலடியாக இப்படி ஒரு பெரிய அடியை ஈரான் கொடுத்துருக்கு அப்படிங்கிற சேட்டலைட் இமேஜ் வெளியாகி இப்போ உலகம் முழுவதும் ஈரானை பாராட்ட துவங்கியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக கிடைச்ச எல்லா செய்திகளையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். இதை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் Creator Constructions and Northwest Interiors. குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க Creator Construction. அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க Northwest Interiors. ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 72907999. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.